Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல புழுங்கலரிசியை பயன்படுத்தி நல்ல மிருதுவான வெள்ளை வெளியர்னு பூ போல இடியாப்பம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம பச்சரிசி மாவை பயன்படுத்தி இடியாப்பம் செய்வோம். ஆனா சில பேருக்கு பச்சரிசி மாவை பயன்படுத்தும்போது வாயு தொந்தரவு, மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். ஆனா புழுங்கலரிசியை பயன்படுத்தி செய்யும்போது இந்த பிரச்சனைகளும் வராது. அதே சமயத்துல அந்த இடியாப்பம் கவனிச்சு பாருங்க, நல்ல சாஃப்ட்டா இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் இப்போ நீங்க காலையில செய்தீங்கன்னா ஈவினிங் ஆனாலும் கொஞ்சம் கூட காயாம இதே மாதிரி நல்லா சாஃப்டாவே இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு இட்லி அரிசி தான் பயன்படுத்துறேன். அதாவது அந்த பொன்மணி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இட்லிக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல, அந்த அரிசி தான். நான் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது சராசரியா 350 கிராம் அளவுக்கு இருக்கும். 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். இது கடையில் வாங்கின அரிசி தான். உங்ககிட்ட ரேஷன் அரிசி இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையாக இதே மாதிரி இந்த இடியாப்பம் வரும். என்ன ஒன்று அப்படின்னா, அந்த ரேஷன் அரிசியை ஒரு 3-4 முறை எக்ஸ்ட்ரா ஊற வச்ச பிறகு கழுவணும். கழுவும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக அதே மாதிரி வெள்ளை வெளியேர்னு வரும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த அரிசியை ஒரு 3-4 முறை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் முன்ன நாள் இரவே ஊற வச்சுட்டேன். அரிசி ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதுமானதாக இருக்கும். ஆனால் நான் மறுநாள் காலையில் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு போல் செய்யணும் அப்படின்றதுனால நைட்டே ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நீங்கள் கிரைண்டரில் போட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். நான் இன்னைக்கு மிக்சியில் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். மாவு திக்காக தான் அரைக்கணும் அப்படிலாம் கிடையாது. மாவு தண்ணியாக அரைச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. வேணும்னா நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு மிக்சியில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவு நல்லா நைஸாக இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கூட நொறுநொறுப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த இடியாப்ப குழல் இருக்குல்ல, அதில் போடும்போது அந்த கொஞ்சம் நொறுநொறுப்பு இருந்தாலும் அந்த ஓட்டையில் அடைப்பட்டுரும். அதனால இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் இன்னும் ஸ்டவ்வில் வைக்கல. நான் இன்னைக்கு மிக்சியில் 3 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் கழுவிட்டு அந்த தண்ணியை கூட தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதை நான் 3ஆவது பேட்ச் அரைக்கும்பொழுது அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிட்டேன். நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல உப்பு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும். விஷுவலில் மிஸ் ஆகிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கட்டிப்பட்டுரும். கட்டியை உடச்சி விடுறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஜஸ்ட் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே அந்த மாவு உங்களுக்கு இந்த மாதிரி சுழண்டு வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக சுழண்டு வர ஆரம்பிக்கும். அங்கங்கே சின்னதாக கட்டிப்படுற மாதிரி இருந்ததுன்னா பயப்படாதீங்க. கரண்டியால் நல்லா அழுத்தி விட்டு உடச்சி விட்டு பண்ணுங்கள். சூப்பராக அழகாக உடஞ்சி வந்துடும். பயமே இல்லாமல் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக வரும். நல்லா சாஃப்டாகவும் வரும். முக்கியமாக இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி வந்துருச்சு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதாவது மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி அழகாக ஒரு உருண்டை மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்குங்க. உருட்டிட்டு இடியாப்ப குழலையும் லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ இதை இதில் வச்சிடலாம். நான் இன்னைக்கு அந்த மூங்கில் தட்டிலையும் செஞ்சு காமிக்கிறேன், இட்லி தட்டிலையும் செய்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மூங்கில் தட்டில் பிழிஞ்சாச்சு. எவ்வளோ அழகாக, கொஞ்சம் கூட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பிழியணும் அப்படிலாம் கிடையாது. நான் கேமராவுக்கு கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சைடில் இப்படி பிடிச்சிருக்கேன், அவ்வளோதானே தவிர ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு வருதுங்க. அவ்வளோ சாஃப்டாக வரும். பச்சரிசி மாவுலாம் சில டைம் பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் இது அப்படிலாம் கிடையாது, ரொம்ப அழகாக வருது. இதை இட்லி பாத்திரத்தில் எப்பயும் போல் நம்ம அடியில் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு அது மேலே இப்படி வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்கணும் கிடையாது. 5லேருந்து 8 நிமிஷம் வச்சாலே போதும். சூப்பராக வெந்து வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது நான் இட்லி தட்டிலையும் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கிங்க. இல்லைன்னா நீங்கள் துணி போட்டு கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். சூப்பராக வருதில்ல? ரொம்ப அருமையாக வரும். கஷ்டமே இல்லாமல் பிழியலாம். இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்ல பூ போல் இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது, அவ்வளோ அழகாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு பரிமாறத்துக்கு எடுத்தும் காமிக்கிறேன். எடுக்கும்போது அழகாக ஒட்டாமலே வரும்.
எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எப்படி அழகாக தளன்னு ஆடுது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது. தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே நம்ம இட்லி தட்டில் வச்சதையும் காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உடம்புக்கும் எந்த விதமான அந்த வாயு தொந்தரவு அந்த மாதிரி ஏற்படுத்தாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் அரிசியில் தாராளமாக ட்ரை பண்ணலாம், சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.